நைட் 12:30 1 o'clock தானே நான் டின்னரே சாப்பிடுவேன். அப்போ வெயிட் லாஸ் ஆகாது. வித்தின் 1 வீக்ல நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியணும்னா இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். இது நல்ல ஹெல்த்தியாக ஒரு சுண்டலோ ஏதோ ஒன்று வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னா என்ன சொல்லி ஸ்வீட்ஸ் எந்த அளவுக்கு உள்ள போதோ அவ்வளோக்கு அளவு நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நல்ல வெயிட் லாஸ் ஆகணும்னா வெந்தயக்கீரை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. நல்ல ஒரு சேஃபான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னா காலையில் எழுந்தோடனே என்ன சொல்லுவீங்க? காலையில் ஹெல்த்தியாக நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பிரியாணி கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு வீட்டிலே பண்ணுங்கப்பா அப்படின்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க? நல்லா இருக்கேன் மேம். வெயிட் லாஸ் மேம், வெயிட் லாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பட் இருந்தாலும் அதில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த சந்தேகம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. டக்குன்னு வந்து நான் ஃபாலோ பண்ண இதை எனக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேம் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியம்? அந்த வெயிட் பண்ணி அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து ஆகும் மேம்? ஸோ டியூரேஷன் இப்போது சாதாரணமாக நிறைய பேர் வந்து 100+, 110 இருக்காங்க, 120 வரைக்கும் அதை தாண்டி கூட இருக்காங்க. இப்போது இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வெயிட் கெயின் வந்து ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ ஆனது கிடையாது. ஒரு 2 years 3 years மேக்ஸிமம் ஒரு 10 years எடுத்திருக்கோம் இவ்வளோ வெயிட் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம இப்போது நினச்சோம்னா ஒரு 6 to 8 months அந்த ஜேர்னி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 monthக்கு 3 to 4 kg நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 week மேக்ஸிமம் 1 week வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாடி வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பாடி ஹீட் ஆகாத மாதிரி இருக்கும், அந்த டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறது, பாடியில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்படியே இருந்தலான்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஈஸியாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ மென்டலி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இல்லைங்க இத்தனை நாள் இப்படிலாம் சாப்பிட்டுட்டா ஐயோ ரொம்ப பசிக்குதே அப்படின்வாங்க. இல்லை நைட்டு எனக்கு தூக்கமே வரல, எனக்கு சாப்பிட்டேன் இப்போ 2 hours திரும்ப பசிக்கிற மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் கட் பண்ணுறது வந்து நான் சுகர் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுகர் கட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா மேம்? பண்ணலாம். அந்த சுகர் அப்படின்னு சொல்கிறது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்க, ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே ஸ்வீட்ஸ் தான். ஸ்வீட்ஸ் எந்த அளவுக்கு உள்ளே போதோ அவ்வளோக்கு அளவு நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சம் டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு இது ஒரு காரணம் சொல்லலாம். இப்போ ஸ்வீட் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சேம் டைம் ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ், அதிகமாக கலோரிஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்கிறது, ஃபேட் கண்டென்ட் இருக்க, அதுவும் டிரான்ஸ்ஃபேட் ஃபுட்ஸ் தான் இப்போ நிறைய எடுக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸில் எல்லாமே இப்போ டெபாசிட் ஆகிடும். ஸோ பாடியில் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸில் அதிகமாக ஃபேட் மாதிரி செட்டில் ஆகும்போது கிடுன்னு வெயிட் போட்ட மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அடுத்து இந்த சுகர் கட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து ரைஸ் கட் பண்ணுவாங்க, ஒயிட் ரைஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒரு ஸ்டெப் போயிட்டு நான் சுத்தமாக எந்த ரைஸும் எடுக்க மாட்டேன், நான் சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி நான் வந்து டிஃபனாக வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மத்தியான மீலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மேம். வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீல் அப்படிங்கிறத எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது? ஸோ ஒயிட் ரைஸ் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எதுக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அதிகமாக கார்ப்ஸ் இருக்கிற டயட் தான் இப்போது இவ்வளோ நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரோட்டீனோ இல்லை கால்சியம் இந்த மாதிரி மற்ற வைட்டல் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது தான் வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு தாட் வரும், சுகர் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு தாட் வரும்.
அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கார்ப்ஸ் வந்து கொஞ்சம் குறைக்கணும்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். பட் டெய்லியுமே அதை அவாய்ட் பண்ணணுன்றது நம்ம இவ்வளோ நாள் அதை சாப்பிட்டுட்டோம். பட் இதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெயிட் லாஸ் வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரெட் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெட் ரைஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கருப்பு கவுனி அரிசி ரொம்ப சிறந்தது. மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுக்கலாம், மணிச்சம்பா அரிசி, மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குதிரைவாளி, திணை, இந்த மாதிரி மில்லட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மீலுக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த மீல் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் தான் எடுத்துப்பாங்க, நிறைய பேர் வெஜிடபிள்ஸே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மீலில் இன்னும் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கணும்னா நீங்கள் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுங்க? எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்கணும். ஆமாம், இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு ஆயிலில் நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன், சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை எதுக்குன்னா அதிகமாக கார்ப்ஸ் அதில் இருக்குது. கார்ப்ஸ் அதோடு சேர்த்து கேலரிஸும் அதிகம், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் கிழங்கு மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு கீரைகள், இந்த கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது வெந்தயக்கீரை, நல்ல வெயிட் லாஸ் ஆகணும்னா வெந்தயக்கீரை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. அதே மாதிரி முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஃபுட்டாக ரெடி பண்ண முடியலன்னா அந்த பவுடர் கூட நம்ம வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி இல்லை சூப் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். பர் டேக்கு வந்து 300 to 400 grams வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே மேம், அடுத்த ஒரு விஷயம் வந்து காலையில் அந்த மீல் அப்படிங்கிறது தான். எல்லாரும் இந்த காலையில் மீலுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் எடுத்துப்பாங்க. வெயிட் லாஸுக்குன்னு ஒரு ஜூஸ், நிறைய பேரோட டிக்ஷனரியில் ஒவ்வொரு ஜூஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு. பிகாஸ் இன்டர்நெட் திறந்தாலே வெயிட் லாஸ் ஜூஸே அத்தனை இருக்குது. பட் நீங்கள் ஆஸ் அ சித்தா டாக்டரா நல்ல ஒரு சேஃபான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னா காலையில் எழுந்தவொடனே என்னன்னு சொல்லுவீங்க? வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு உடனே நம்ம வந்து நமக்கு இஷ்டத்துக்கு டிஃபன் சாப்பிட்றது அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எல்லாமே கேட்பாங்க, ஸோ வெயிட் லாஸ்க்கு நான் இதெல்லாம் சாப்பிடலாமா, இதையும் சாப்பிட்டுட்டு லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது, எக்ஸசைஸ் இருக்காது. நம்ம வந்து வாக் பண்ணுங்க, இந்த யோகாலாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி 1 month இந்த ட்ரிங்க்கு குடித்தேன், இந்த டீயை குடித்தேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோன்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி காலையில் ஹெல்த்தியாக நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னா இது டீ மாதிரி நம்ம குடிச்சோம். காலையில் நிறைய பேருக்கு வந்து இந்த டீ காஃபி குடித்தது ஹேபிட்டாக இருந்துடும். பட் இதை எப்படி வெயிட் லாஸ்க்கு நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணோம்னா இந்த லவங்க பட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுறதுக்கு லவங்கப்பட்டை ரொம்ப முக்கியம். ஸோ லவங்கப்பட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எவ்வளோ எடுக்கணும், ஒரு 100 grams இருக்குன்னா அதே மாதிரி 100 grams வந்து இந்த தனியா விதைகள், ஸோ கொத்தமல்லின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது. ஸோ தனியா விதைகள் வந்து சேம் 100 grams எடுக்கணும். சீரகம் ஒரு 100 grams எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது டீ மாதிரியே நம்ம குடிக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து ஸ்வீட் இருந்தால் தான் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும்போது குடிச்சிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக டாக்ஸின்ஸ் நமக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அந்த கொலஸ்ட்ரால் குறையிறதுக்குமான நிறைய ஹெர்ப்ஸ் வந்து சித்தால் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எடுக்க எடுக்க டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு சீக்கிரம் தெரியும். ஸோ 1 monthக்கு 2-3 kg வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெடிசின்ஸோடு எடுக்கும்போது ஹெல்த்தியாக நமக்கு 4 to 5 kg ரெடியூஸ் ஆகும். ஓகே மேம். அப்படி என்னென்ன மாதிரியான ஹெர்ப்ஸ் வந்து நீங்கள் வெயிட் லாஸ்க்கு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீந்தில் எடுக்கணும். சீந்தில் அப்படின்னு சொல்கிற இந்த ஹெர்ப் மெயினாக இந்த சீந்தில் சொல்கிறது சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பெஸ்ட்டு லிவர் டானிக்னு சொல்லலாம். கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். சீந்தில் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ சீந்தில் சூரணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சீந்தில் சூரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இந்த சீந்தில் சூரணம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் சித்தால பார்த்தீங்கன்னா மரமஞ்சள் அப்படின்ற ஒரு ஹெர்ப் இருக்கும். மரமஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த மரமஞ்சளை அந்த குடிநீர்னா அந்த மரமஞ்சள் ஹெர்போட சில ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்து கஷாயமாக கொடுப்பாங்க. இந்த கஷாயமும் டெய்லி வந்து ஒரு வேளை நம்ம குடிச்சிட்டே வரும்போதும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு குறையும், கொலஸ்ட்ரால் நமக்கு குறையும், ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் ஒபீஸ் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும்.
ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகையோட குடிநீர் அந்த கஷாயமாக நம்ம குடிச்சிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பேசியாச்சு. இப்போ மெயின் விஷயமே இந்த ஈவினிங்கும் அந்த டின்னர். பிகாஸ் அந்த ஈவினிங் டைமில் தான் நல்ல கிரேவிங்ஸ், சூடாக ஒரு சமோசா சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் பயங்கரமாக இருக்கும் மேம். ஈவினிங் நல்ல ஹெல்த்தியாக ஒரு சுண்டலோ ஏதோ ஒன்று வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னா என்னென்ன மேம் சொல்லுங்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி சுண்டல் எடுத்துக்கலாம். அந்த சுண்டல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதனோட புட்டு வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகளுக்குலாம் வந்து டெய்லி ஏதாவது ஒரு புட்டு நம்ம ரெட் ரைஸில் செய்கிறதோ இல்லை இந்த பச்சைப்பயிறு மாவில் செய்கிற புட்டு, ஸோ இந்த மாதிரி புட்டு வந்து அதனுடைய கொஞ்சம் தேங்காய் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் தான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட் நம்ம எடுக்கிறது பெஸ்ட்டு. இதே மாதிரி டின்னர் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7:30 மேக்ஸிமம். ஐயோ 7:30? ஆமாம், நிறைய பேர் நைட்டு 12:30 1 o'clock தானே நான் டின்னரே சாப்பிடுவேன். அப்போ வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ நைட் நம்ம ஒரு 10 o'clock to 5 o'clock இந்த டைமில் தூங்கி காலையில் 5:30க்கெலாம் நம்ம முழிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ தான் ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். டயட் அப்படிங்கிறது நைட்டில் முக்கியமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு லைட்டான ஒரு டயட்னா என்ன எடுத்துக்கலாம் மேம் வெயிட் லாஸ்க்கு நைட் டைமில்? டின்னருக்கு ஓகே. ஸோ டின்னருக்கு வந்து நான் டெய்லி 2 சப்பாத்தி தாங்க சாப்பிட்றேன் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னாங்க. சப்பாத்தி எடுத்துக்கலாம், பட் இது வந்து கொஞ்சம் ஹீட்டுன்னே சொல்லலாம். ஓகே. ஸோ நைட்டில் நம்ம வந்து இட்லி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இட்லி எடுத்துக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் தோசை மாதிரியோ இல்லை நான் அடை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதில் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நைட் வந்து 2 இடியாப்பம் சாப்பிட்றேன். நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா வீக்லி 2 times வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் சேர்த்து, ஸோ அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எதோ ஒன்று எடுத்தாலுமே ஃபைபர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நைட்டில் நம்ம எடுக்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக நீங்கள் வெயிட் லாஸ் பற்றி சொல்லும்போது ஒரு வெஜிடபிள் ஜூஸ் நீங்கள் எப்படியாவது கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஒரு வெஜிடபிள் ஜூஸ் சஜஸ்ட் பண்ண போகிறீங்க? ஸோ வெஜிடபிள் ஜூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகணும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும், கட்டை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ கட் கிளியராக நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். வித்தின் 1 weekல நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியணும்னா இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா இதில் வந்து சுரக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சுரக்காயோடு நம்ம என்னென்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் இந்த சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம்னா நல்லா வெயிட் கெயின் ஆகிடுச்சுங்க. வெயிட் கெயின் ஆனதில் முகமே டபுள் சின் வந்து வந்திருக்கும். ஸோ ஃபேஸே வந்து ரொம்ப பெருசாக தெரியுது, கை கால் எல்லாமே மேலே வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த சுரக்காயை எடுத்துக்கலாம். இல்லை மற்ற வேறு ஏதாவது ஜூஸ் எடுக்கலாம்னா அந்த வெள்ளை பூசணி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெள்ளை பூசணி ஒயிட் பம்கின் ஜூஸும் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து இது 2த்துல ஏதாவது ஒன்று நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாழைத்தண்டு ஜூஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாழைத்தண்டு ஜூஸ், சௌச்சோ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாதி சௌச்சோவை எடுத்துகிட்டு, இது ஒரு சிலருக்கு கோல்டு வருது அப்படின்னா ஒரு 2-3 பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணி அந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டே வரும்போதும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மெயினான விஷயம் வெயிட் லாஸ்ல வந்து எப்படி சுகர் கட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த பிரியாணி கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது, மிட் நைட் பிரியாணி, இது பிரியாணி தான் என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இருப்பாங்க. பட் உங்களுக்கு லைக் ஏதாவது லைக் இதெல்லாம் வச்சு ஓகே ஓரளவுக்கு பிரியாணி இந்த கேலரிஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு வீட்டிலே பண்ணுங்கப்பா அப்படின்னா அப்படி ஏதாவது இருக்காங்க? பிரியாணி அப்படின்னு சொல்கிறது நமக்கே தெரியும். அதில் வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம், சிக்கனோ மட்டனோ நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆயில் நிறைய ஆட் பண்ணுவாங்க, கீ நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ பிரியாணியே வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுவே பெஸ்ட் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹெர்ப் தான் ரெண்டுமே. ஸோ இதனோட நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். பட் நம்ம இதை வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பட் ஆயில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சால்ட் கொஞ்சம் கண்டிப்பாக குறைக்கணும். ஸோ இதில் வந்து டேஸ்ட் மேக்கர் நிறைய ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால அதையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கலர்ஸ் போடுவாங்க, நல்ல டார்க் ஆரஞ்சாக பார்க்கும்போது ஒரு டெம்ப்ட் வரணும்னு. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஆயில் இல்லாமல் இப்படி நம்ம பிரியாணி சாப்பிடும், அதுவும் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ டே டைமில் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், காலையில் நிறைய பேர் இந்த நெய் அப்படிங்கிறது வந்து காலையில் எடுத்துப்பாங்க. அதுவும் ஒரு சில பேர் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்ல, நெய் சாப்பிடாதீங்க, பட்டர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க மேம். நிஜமாவே இந்த வெயிட் லாஸ் அண்டர்கோ பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கிறவங்க இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா மேம்? எப்படின்னா சீஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பட் இப்போது ரொம்ப வெயிட் கெயின் இருக்கிறவங்க, ஒபீஸாக இருக்க பர்சன்ஸு மூட்டு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் ஹாட் வாட்டரில்
சரிங்களா? ஹாட் வாட்டரில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி காலையிலே குடிச்சிக்கலாம். ஓ. பட் இது ரெகுலராக எடுக்கலாமா அப்படின்னா ரொம்ப பெயின் இருந்தால் மட்டும் எடுக்கலாமே தவிர மற்றபடி இது கீயோ இல்லை சீஸ் நம்ம எடுக்கிறோம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸில் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிறது, ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கிறது, இது எல்லாமே கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, ஸோ மற்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டாக நம்ம ஜாயிண்ட் பெயின் வராமலும் ஸோ ஆர்ட்ரிஸ்லையோ நர்வ்ஸ்லையோ இப்போ செட்டில்ட் ஆகாமலும் இருக்கும். ஆனால் பட் ஒபீஸாக இருக்கவங்க ஆல்ரெடி வந்து ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து ஆயில் பற்றி நீங்கள் சொன்னீங்க மேம். எந்த ஆயில்ஸ், ஏன்னா டெய்லி இந்த சமையலில் அந்த ஆயில் அப்படிங்கிறது எல்லாரோட வீட்லேயுமே இருக்கிற ஒரு விஷயம்னும் போது ஆயிலில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்த்து வாங்கணும், எந்த ஆயில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க மேம் ஹெல்த்துக்கு? எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் தானே. ஸோ கோகோனட் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டு, அதே மாதிரி சிசம் ஆயில், நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது, கடலை எண்ணெயும் பெஸ்ட்டு. நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கடலை எண்ணெயில் குக் பண்ணி சாப்பிட்டா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ரொம்ப அளவோடு நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோகோனட் ஆயிலே நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நிறைய வேண்டாம். ஸோ எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவு அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அப்போது தேவைக்கு ஏற்ப மட்டும் அந்த கோகோனட் ஆயிலை கொஞ்சமாக யூஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.